அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நேத்து நடந்த வரலாற்று மாற்றம். அது எப்படி நாங்க தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் செலிப்ரேட் பண்ணியாச்சு அப்படின்னு உள்ளதுதான் அந்த நாள், அதாவது நேற்றத்த நாள். அது இல்லாத நீ எப்படியெல்லாம் இதை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு உள்ள சிறு விளக்கம் தான் இது. நேத்து அந்த ஒரு வரலாற்று தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு எனக்கு 8ஆம் தேதியே தெரியும். இந்ததான் தீர்ப்பு வருது, இப்படி வருதுன்னு எனக்கு தெரியும். அது ஒரு அபிஷியல் கான்செப்ட் ஆனதுனால நாங்க வெளியே சொல்லல. ஏன்னா ஒரு பட்ஜெட் டிக்ளரேஷனை முன்னாலேயே சொல்லக்கூடாது, அதனால சொல்லல. நேத்து அது வந்ததுக்கு அப்புறம் தான் யூடியூப் விட்டாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சில காரணத்தால் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அது முடிஞ்சு 2 மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நேத்து நிறைய முகூர்த்த நாள் இருக்கிறதுனால ஒரு ஆளை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது, ஒரு மினிஸ்டர் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு மினிஸ்டர் அடுத்து ஒரு 24th டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 24th ஆல் இண்டியா எக்ஸ் சர்வீஸ்மேன் மீட்டிங் கேரளாவில் நடக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லிட்டு அது 26th 27th பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அங்க எவ்வளவு சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷன் அங்க கேம்ப் ஹவுஸ்ல நடந்தது. அதுல எல்லாமே போட்டோ கிளிப்பு அண்ட் வீடியோஸ் இப்ப நாங்க பின்னால போடுவோம். இது இல்லாத தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் அண்ட் ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மென் அசோசியேஷன் டீம். ஏன் இது 2ஐயும் சொல்றேன் அப்படின்னா, இது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் டீம் ஒன்லி ஒரு 5-6 மாசத்தை என் கூட பயணம் செய்தாங்கள், அவ்வளவு மட்டும்தான். ஆனால் பல வருடங்களாக என் கூட பயணம் செய்தது ஈரோடு எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் தான். அவங்க தான் இதுக்காக என் கூடயே இருந்தாங்க, எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொட்டஸ்டுக்கு வந்திருந்தாங்க, உண்ணாவிரதத்துக்கு வந்திருந்தாங்க. கலெக்டர் 1 வாட்டி 9 வாட்டி அல்ல, எத்தனையோ போய் பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. ராஜ்ய சைனிக் போர்டு கூட உள்ள டைரக்ட் மீட்டிங், த டைரக்டர் KSB அவரு கூட மீட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் இந்த விஷயத்துக்கு. GOC சாப், ATMK அதாவது தக்ஷின் பாரத் GOC சாபு கூட இது கூட பேசியிருக்கேன். பிரசன்ட் இருக்கிற GOC சாபு கூட பேசியிருக்கேன் இந்த டாக்ஸ் விஷயத்தை பத்தி. இந்த மாதிரி பல வேறு மீட்டிங்ல இந்த விஷயத்தை பத்தி எடுத்து பேசியிருக்கேன். அதோட ரிசல்ட் தான் நேத்து வந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இது எப்போ தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, இதோட என்ஜின் இப்போ பக்கா ஆயாச்சு. அதாவது வீட்டு வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு சமுதாய அந்தஸ்து, சோசியல் வேல்யூ அது டிக்ளேர் ஆயிடுச்சு. ராணுவ வீரர்களுக்கு ஒரு தனி மதிப்பு, ஒரு அங்கீகாரம், ஒரு ரெப்புடேஷன் வந்தாச்சு. அதுதான் என்ஜின். இனி எத்தனை பெட்டிகள் இது கூட சேருது அப்படின்னு உள்ளது. அந்த பெட்டிகள் அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த நலத்திட்டங்கள் எப்படி இந்த நலத்திட்டத்தை கொண்டு கிராஜுவலி ஒன்லி இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லாத ஒரு சமுதாயத்துல அந்தஸ்தோட எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்யூனிட்டியை கொண்டு வர்றது அப்படின்னு எல்லா தரப்பிலும், அது பொலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தனி மனிதன் முயற்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அசோசியேஷன் முயற்சியா இருந்தாலும் சரி, எப்படியாவது அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படி நிறைய பெட்டிகள் இது கூட சேரும். யார் என்ன கமெண்ட்ஸ் சொன்னாலும், யார் என்ன யூடியூப் சொன்னாலும் அதை பார்க்கறதோ அதை பத்தி மைண்டே பண்றது இல்லை. ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன். யூனிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் மீட்டிங்ல வச்சப்போ யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா,
விஷயம் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு போய் போட்டது, அதனால இதை எடுக்க வேண்டாம். ஆனா நான் அதை எடுத்தது, அதுல எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் சர்வீஸ் பர்சன், அதுல முக்கியமா வந்து யூடியூப் கஜேந்திரன் அவர் தான் இந்த விஷயத்த சொன்னது. என்ன சொன்னாச்சு அப்படின்னா, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு போனது, அதனால இதை எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதே யூடியூப் கஜேந்திரன் இன்னைக்கு 2500 போடுற விஷயம் பேசுறது மட்டும் இல்லாம, பேங்க் அக்கௌண்ட் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜும் பேன் கார்டு கொண்டு போயாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா பணம் கிடைச்சிருமா. அதுதான் அவர் யூடியூப். ஒரு வாட்டி வந்து பாருங்களேன். பாவம், பணம் போட்டது இல்லாத அவ்வளவு தூரத்துல வந்து இருந்து அந்த பெட்டிஷன் சப்மிட் பண்றதுக்குள்ளே அவங்க உயிர் போயிருது. யூடியூப் போற போக்கில் போடுறது இல்லை. ஏன்னா அப்படி போற போக்கில் நடக்கிறது இல்லை. நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க, யூடியூப் கஜேந்திரன் மினிஸ்டர் மாற பாக்குறதெல்லாம் போற போக்குல நாங்க எல்லாம் பாத்துருவோம். போற போக்குல பாக்குறதும் பொறுப்போட பாக்குறதும் வித்தியாசம் இருக்கு. நீங்க போற போக்குல பாக்குறீங்க. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன் பொறுப்போட போய் பாக்குறாங்க. இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு எனக்கு. யூனிக் எக்ஸ்போர்ட்டை அதை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாலும் இன்னைக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது. அந்த வீடியோக்கு நான் வெளியே விட்டேன் அப்படின்னா யூனிக் எக்ஸ்போர்ட்ல உள்ளவங்க உங்களை மட்டும் இல்லை, கர்னல் நாகராஜ் சாபியம் வந்துட்டு கல்லெடுத்து அடிச்சுக்குவாங்க. அப்படி நீங்க பேசியிருக்கீங்க யூனிக் எக்ஸ்போர்ட்டை பத்தி. இதுல வேற ஒரு முக்கியமான விஷயம், நாங்க டிஎன்ஏஎஸ்என் கன்வென்ஷன் மினிஸ்டர் போய் பேசி வெல்ஃபேர் பேசும்போது இன்னொரு டீம் பின்னாலேயே ஓடி போய் மினிஸ்டர் பாக்குறது சேலஞ்ச். அந்த மினிஸ்டர் பார்த்ததோட அந்த டீமை இதுவரை காணா. ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, அவர் எங்க போயாச்சுன்னு தெரியல. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், இப்போ இந்த செலிப்ரேஷனுக்காக வாழ்த்து சொல்வதற்கு சென்னை சென்று அமைச்சரை பார்த்ததும் இந்த செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்ம அந்த செயலற்ற குழுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓ, இவர் போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டாலே நாங்களும் போவேங்க, நீங்க பின்னாலே போவீங்க. அது நமக்கு தெரியும். அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ராஜ்ய சைனிக் போர்டு இருந்து டைரக்டர் இருந்து கீழே வர தெரியும் யார் இது ஜீவ நாடி ஹார்ட் யாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன டிராமாட்டிக்கல் வந்து இன்ஃபுளுன்ஸ் அங்க யூஸ் பண்ணாலும் ஒன்னும் நடக்காது. எஸ்பெஷலி கேர்னல் நாகராஜ் சாவுது நடக்காது. அவரது நிறைய ரெக்கார்டு இருக்காங்க. சஸ்பென்ஷன்ல உட்காந்துட்டு அவர் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லா ரெக்கார்டும் இருக்காரு. இது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர் ரொம்ப வந்துட்டு ஒரு பப்ளிக் டொமைன்ல நான் தான் எல்லாம் ஹீரோயிசம் நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அதனால சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. இல்லாட்டி நான் அவரு டெக்ஸ்கோவுக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு எழுதின லெட்டரே இருக்கு, அதையே நான் அப்லோட் பண்ணுவேன். அவர் கைப்படியா எழுதின லெட்டர். அதுக்கு வந்து ராஜ்ய சைனிக் போர்டு இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டல் இருந்தால் நாட்டுக்கு ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் வரும்னு டைரக்டர் கொடுத்த லெட்டர். இதெல்லாமே இருக்கு. ஓகே, இந்த ஒரு செலிப்ரேஷன் நீங்க அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டீங்க, போட்டோ பார்த்துட்டீங்க, எவ்வளவு சந்தோஷம் பாருங்க.
இந்த ஒரு சந்தோஷம், நேத்து இருக்கிற சந்தோஷம் எனக்கு கடந்த 18 வருஷம் அந்த விடாமுயற்சி, அந்த தியாகத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசா தான் எடுத்துக்கிறேன். அது உண்மையிலேயே நான் செய்திருந்தாலும் நம்ம எல்லாரும் செய்த மாதிரிதான். ஆனாலும் அதுக்குள்ள உழைப்பு, அதுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கில் நான் டிராவல் பண்ணியிருப்பேன், பெட்ரோல் செலவு பண்ணி, அது எனக்கு தெரியும். அதுல எனக்கு பெருமைதான். ஏன்னா ஒரு வரலாற்று மாற்றி எழுதப்பட்டுள்ளது. அந்த மாற்றி எழுதுறதுக்குள்ள தூலிகை பெண், அது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் ஈரோடு எம் பழனி. பெருமையா இருக்கு. அதுல எத்தனையோ பேர் பேசலாம், மலையாளி, இங்கிலீஷ், பஞ்சாபி அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றத்தை கொண்டு வந்தது ஈரோடு பழனி. எங்கேயுமே சொல்லுவேன், எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ரொம்ப சந்தோஷமான நாள். இதே மாதிரி அடுத்த மாற்றத்துக்கு வேண்டி நான் நேற்றே வந்து அட்வான்ஸா மினிஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த நாளும் எதிர்பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.